வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணி சார் எப்படி சார் ஆன்லைன் வந்து நாங்கள் வந்து அப்ளை பண்ணோம், எப்போ கொடுப்பாங்க, அதில் என்ன பண்ணணும், ப்ராசஸ் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அது என்ன ஸ்டெப்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னாங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கல் கவுன்சிலிங் தமிழ்நாட்டில் எப்படி வந்து நடக்கும், அதனோட ப்ராசஸ் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ரைட், வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆர்ஜிஆர் அகாடமி 2026 நீட் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட்டோ இல்லை கவர்மெண்ட்லேயோ இல்லைனா ப்ரைவேட் கவர்மெண்ட்லேயோ சீட்டு எடுக்கணும், மெடிக்கல் சீட்டை எம்பிபிஎஸ் சீட்டு எடுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ட்ராப் பண்ணி படிக்கிறாங்க, இல்லைனா ரிப்பீட் பண்ணுறாங்க, இல்லை ரீரிப்பீட் பண்ணுறவங்களுக்கு பேட்சஸ் வந்து வச்சுருக்கோம். இந்த பேட்சில் ரெகுலர் பேட்ச் இருக்குது, அந்த ஸ்பெஷல் பேட்ச் இருக்குது. ஸ்பெஷல் பேட்சுக்கும் ரெகுலர் பேட்சுக்கும் என்னென்னா, ரெகுலர் பேட்சுக்கும் ஸ்பெஷல் பேட்சுக்கும் சொல்லி தருவாங்க. பட் ரெகுலர் பேட்ச் வந்து அவங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் செஷன்லாம் தனியாக வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும், என்னெல்லாம் பண்ணணும், ஓரியன்டேஷன் கொடுத்துருவாங்க. பட் ஸ்பெஷல் பேட்ச்லன்னா ஒரு வீட்டுக்கு போனால் ஒரு குழந்தை வீட்டில் அம்மாவோ அப்பாவோ சொல்லிக் கொடுக்க முடியறதில்ல. ஏன்னா அது தெரியாதனால தான் ஒரு இடத்துல வந்து படிக்க வைக்கிறாங்க. இங்கே படிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் வீட்டில் போய் அவங்க வந்து பண்ணணும். ஒரு டவுட் இருந்ததுன்னா பேரண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. ரெண்டாவது, அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் போடுறப்ப அதை ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு தெரியாமல் இருந்ததுன்னா அதை கைட் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதே போல் காலையில் எழுப்புறதுக்கு வீட்டில் அம்மா அப்பா எழுப்புனாங்கன்னு வச்சுங்க, குழந்தைங்க வந்து டென்ஷன் ஆகிடும், எழுந்துக்கவும் மாட்டாங்க. பட் ப்ராப்பர் டைமில் படுக்க வச்சு ப்ராப்பர் டைமில் எழுந்த வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு டவுட்லாம் கிளியர் பண்ணி சொல்லிக் கொடுக்குற டைமில் சொல்லிக் கொடுத்து என்னெல்லாம் தெரியலையோ அதுக்கு கைட் பண்ணி ப்ராப்பராக கூட இருந்தே சப்போர்ட் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அதுதான் நம்மளுடைய ஸ்பெஷல் பேட்ச். இந்த ஸ்பெஷல் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எழுதினா தான் அந்த ஸ்பெஷல் பேட்சில் போடுவோம். அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் ஒரு அழகாக ரிப்போர்ட் ஒன்று கொடுப்போம் பேரண்ட்டுக்கு. இந்த குழந்தை நீட் எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கு எல்லா தகுதிகளும் இருக்கா, இல்லைன்னா என்னெல்லாம் தகுதிகளை வந்து டெவலப் பண்ணணும், இந்த மாதிரி ப்ராப்பர் அனலைஸ் பண்ணி இந்த குழந்தையோட ஸ்ட்ரக்சர் எப்படி எடுத்துகிட்டு போகணும், என்ன பண்ணால் இந்த குழந்தை டெவலப் ஆகும், இப்படியெல்லாம் பிளான் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்சில் நம்ம ஸ்பெஷல் பேட்சில் போடுறோம். எல்லாரையும் இந்த பேட்சில் எடுத்துக்க மாட்டோம். எக்ஸாம் எழுதி அதில் குவாலிஃபைடு மார்க்னு ஒன்று வச்சுருக்கோம். ஃபிசிக்ஸ் அப்படின்னா ஒரு 25% மார்க் வாங்கணும், கெமிஸ்ட்ரின்னா ஒரு வந்து 40% மார்க் வாங்கணும், பயாலஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60% மார்க் வாங்கணும். இந்த மார்க் வாங்கினீங்க நம்ம ஸ்பெஷல் பேட்சில் எடுத்துக்கலாம். இந்த ஸ்பெஷல் பேட்சில் கேரண்டீடாக நீங்கள் போயிட்டு கவர்மெண்ட்டோ இல்லை ப்ரைவேட் கவர்மெண்ட்லையோ சீட் எடுக்கிற அளவுக்கு ஃபோக்கஸ்டாக அந்த ட்ரைனிங் இருக்கும். அந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராமில் குழந்தையும் சப்போர்ட் பண்ணுது, டீச்சரும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, 2 பேரும் சேர்ந்து படிக்கிறாங்க. எதிர்பாராத விதமாக அந்த குழந்தைக்கு சீட் கிடைக்காத பட்சத்தில் அந்த டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதம் கொடுக்குறோம். இல்லையா இன்னொரு வருஷமும் எங்கள் கூட சேர்ந்து படிக்கணும்னா ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு, டியூஷன் ஃபீஸ் இல்லாமல் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம். இந்த ப்ரோக்ராமில் யாருன்னா ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்களுடைய நேமு, அப்பா பேர், அம்மா பேர், 10th மார்க்கு, 12th மார்க்கு, நீட்டோட இப்போத்தையோட ஸ்கோர் என்ன, எக்ஸ்பெக்டட் ஸ்கோரு, தென் வந்து உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கா, இல்லை இப்போ ஃப்ரெஷ்ஷாக வரீங்களா, இல்லை ஏற்கனவே ரீரிப்பீட் பண்ணியிருக்கீங்களா, இந்த தகவலெல்லாம் கொடுத்துட்டு உங்களுடைய காண்டாக்ட் நம்பர், அப்பாவோட நம்பர், உங்களுடைய நம்பரு, உங்களுடைய இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பராக கைடன்ஸ் கொடுத்து என்றைக்கு வந்து இங்கே டெஸ்ட் எழுதணும் இது எல்லாத்தையுமே வந்து சொல்லுவாங்க. ரைட்டா, நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதலாம். இதெல்லாம் இல்லை சார் எங்களுக்கு டெஸ்ட்லாம் எழுதலாம் தேவையில்லை, எங்களுக்கு ரெகுலர் பேட்சில் ஜாயின் பண்ணால் போகிறோம் அப்படின்னா ரெகுலர் பேட்ச்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட்டு ஒன்று வச்சுருக்கோம். எதுக்கு அந்த டெஸ்ட் அப்படின்னா ஸ்காலர்ஷிப் வேணும்னா நிறைய பேர் கேட்குறாங்க. சார் எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா ரெகுலர் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்காலர்ஷிப் வேணும்னா கூட இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எழுதினீங்கன்னா இதில் அந்த குறிப்பிட்ட மார்க் சொன்னோம் இல்லையா, அந்த மார்க் வாங்குற ஸ்டூடெண்ட்டுக்கு ரெகுலர் பேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணி கொடுக்குறோம், ஃபீஸில் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். அதனால் ஸ்காலர்ஷிப் வேணும்னு நினைக்கிறவங்க, நல்லா படிப்பாங்க எங்கள் குழந்தைங்கன்னு நினைக்கிறவங்க இந்த எக்ஸாம்ஸை வந்து நீங்கள் எழுதலாம். ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் இருக்குது, அதை பே பண்ணால் தான் அந்த எக்ஸாம்ஸில் நீங்கள் போக முடியும். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா என்கிட்ட பேசணும்னா 9176555251 இந்த நம்பரில் கால் பண்ணுங்கள். ரைட்டா, ஓகே. இன்றைக்கி நம்ம இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து பார்க்க போகிறோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எழுதிட்டேன் சார், மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட் எடுக்கிற அளவுக்கு எனக்கு வந்து மார்க் வந்துடும் அப்படின்ற சில பேர் இருக்காங்க. சார் மார்க் வரும், கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன வரும் சார், ஆனால் எனக்கு ப்ரைவேட்டில் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சில பேர் இருக்காங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கு எல்லாம் வந்து ஒரு 250 300 தான், ஆனால் எனக்கு வந்து அவங்களுக்கே தெரியுது கவர்மெண்ட்டும் கிடைக்காது, ப்ரைவேட் கவர்மெண்ட்டும் கிடைக்காது. அப்போ நான் என்ன வந்து கிடைக்கும் அப்படின்னா அவங்களே தீர்மானமாக இருக்காங்க, ப்ரைவேட் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுத்துடலாம் அப்படின்ட்டு. அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ் போடணும், அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படிலாம் நடக்கும் அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரைட்டா, இப்போ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும் கவுன்சிலிங்கில். ரைட்டா, அப்போ கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்
.org அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்லயோ இல்லைன்னா .net அப்படின்ற வெப்சைட்லயோ போனீங்கன்னா நம்மளுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு நம்மளுடைய சுகாதாரத்துறை வந்து டிக்ளரேஷன் இது கொடுப்பாங்க, நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்த டேட்ல இருந்து அப்ளிகேஷன் இஷ்யூ பண்றோம், இந்த டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணோம், இந்த டேட்ல நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னு. அப்போ அந்த ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் நடக்கும். அப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன பண்ணோம், அதில் போயிட்டு நம்ம tnmedicalselection.org இல்லைன்னா tnmedicalselection.net இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணீங்கன்னா அதில் MBBS BDS அப்ளிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அந்த அப்ளிகேஷனில் ஒரு செப்பரேட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா, ரைட்டா? கவர்மெண்ட் சீட் வாங்குறதுக்கு, கவர்மெண்ட்டோ இல்லை ப்ரைவேட் கவர்மெண்ட்டோ சீட் வாங்குறதுக்கு ஒரு அப்ளிகேஷனும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் தனி அப்ளிகேஷனும் இருக்கும். அப்போ நம்ம 2 அப்ளிகேஷன் போட வேண்டியது இருக்கும். மேனேஜ்மெண்ட்டுக்கும் நான் பண்ண போகிறேன், எனக்கு இப்போ கவர்மெண்ட்டுக்கும் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா 2 அப்ளிகேஷன் போட வேண்டியிருக்கும். அப்போ என்ன பண்ணணும், அந்த அப்ளிகேஷன் அடுத்த ப்ராசஸ் என்ன, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு உள்ளே போகணும். எங்கே போகணும், இந்த வெப்சைட்டில் போகணும். ரெண்டாவது எந்த அப்ளிகேஷன்ற செலக்ட் பண்ணணும். நான் வந்து கவர்மெண்ட்டு செலக்ட் பண்ண போகிறேன் இல்லை மேனேஜ்மெண்ட்டு செலக்ட் பண்ண போகிறேன். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும், தேர்டு மேண்டேட்ரி ஃபீல்டுலாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறதுக்கு மேண்டேட்ரி ஃபீல்டு. அதில் நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுடைய மெயில் ஐடி கம்பல்சரி கரெக்டாக இருக்கணும். தென் வந்து ஃபோன் நம்பர் நம்மளுடைய தான் கொடுக்கணும், வேறு யாரும் கொடுக்கக்கூடாது. அதில் கிரியேட் பண்ணி நம்ம லாகின் ஐடி கிரியேட் பண்ணிக்கணும். அப்புறமா அதுக்கெல்லாம் ரெக்வயர்டு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அந்த ரெக்வயர்டு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துங்க, இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், அதை பார்த்துக்கிடுங்க. சரியா? அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு அதெல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம கிளிக் பண்ணதுமே அப்ளிகேஷன் வந்து முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு ஃபீஸ் பே பண்ணிடணும், ரைட்டா? அப்ளிகேஷன் போடுறப்ப நம்ம ஃபீஸ் பே பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ணி முடிஞ்சுமே ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, நம்ம போட்ட அப்ளிகேஷன்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ரேங்க் லிஸ்ட்னு ஒன்று விடுவாங்க. என்ன விடுவாங்க, ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு விடுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜென்ரல் ரேங்கிங் ஒன்று கொடுப்பாங்க, கம்யூனிட்டி ரேங்கிங் ஒன்று கொடுப்பாங்க, ரைட்டா? இந்த ரேங்கிங் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு சீட்ஸை வந்து ஃபில்அப் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி எல்லாம் இங்கே கிடையாது. பிசி, பிசிஎம், எம்பிசி அப்படி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்கு. ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா 31% போயிடும். தென் பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26% போயிடும். பிசிஎம்மாக இருந்தாங்கன்னா 3.5% சீட்ஸ் வரும். தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிசி வந்து 20% சீட்ஸ் கொடுத்துருவாங்க. எஸ்சிக்கு வந்து 15%, எஸ்சிஏ வந்து பார்த்தீங்கன்னா 3%, எஸ்டிக்கு 1%. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுக்கு அந்த சாய்ஸ் ஃபில் பண்ணுறப்ப இதை பேஸ் பண்ணி தான் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு தான் இவ்வளோ சீட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ண வேண்டியிருக்கும், ரைட்டா? அப்போ சாய்ஸ் வந்து எப்படி சார் லாக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் கவுன்சிலிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணணும். கவுன்சிலிங் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். கவுன்சிலிங்க்கு ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா ரேங்க் லிஸ்ட் வந்ததுமே நம்மளுக்கு ஒரு டேட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்டில் என்னைக்கு வந்து கவுன்சிலிங் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும், கவுன்சிலிங் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணணும், கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ லாக் பண்ணணும், கவுன்சிலிங்க்கு முடிஞ்சதுமே எப்போ வந்து ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க, அப்புறமா எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், இப்படின்னு ஒரு லிஸ்ட் வரும். அது வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணோம், திருப்பியும் அகைன் உள்ளே போய் லாகின் ஏற்கனவே பண்ணோம் இல்லையா, நம்மளுடைய இமெயில் ஐடி அப்புறம் நம்ம பாஸ்வேர்டு போட்டு கிரியேட் பண்ணியிருப்போம்ல, அதை போட்டு நம்ம ஓப்பன் பண்ண அப்புறமா கவுன்சிலிங்க்கு வந்து பே பண்ண சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் 500 rupees வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கும், 1000 rupees வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் இருந்தால் நம்ம 1000 பே பண்ணணும். பே பண்ணி முடிச்சதுமே டேட் ஒன்று கொடுப்பாங்க. கவுன்சிலிங்கில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 500, இது வந்து நான் ரீஃபண்டபிள், ரைட்டா? அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். அதே போல் அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு போடுறப்ப 500 ரூபாய் ஏற்கனவே பே பண்ணியிருப்போம், இன்னொரு 1000 ரூபாய் ஒன்று பே பண்ணியிருப்போம் மேனேஜ்மெண்ட் கோட்டானா. இது வந்து திருப்பி கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு 500, 1000 rupees நம்ம வந்து பே பண்ணி தான் ஆகணும், ரைட்டா? அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சாய்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். நம்ம என்னெல்லாம் காலேஜஸ் வேணும் அப்படின்ற லிஸ்ட்டை வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துணும். கவர்மெண்ட் தான் எனக்கு வேணும்னா கவர்மெண்ட் தான் பண்ண போகிறோம். கவர்மெண்ட்டில் எம்பிபிஎஸ் வேணும், பிடிஎஸ் வேணும், அங்கே மேலே நம்மளுக்கு கேட்கும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கிளிக் பண்ணினா நம்மளுக்கு அந்த காலேஜஸ்லாம் காட்டும். கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் வேணும்னா கவர்மெண்ட் காலேஜ் காட்டும். ப்ரைவேட் காலேஜும் நம்ம கிளிக் பண்ணோன்னா ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸும் நம்மளுக்கு காட்டும். அப்போ அந்த லிஸ்ட்டில் நம்ம கவர்மெண்ட் போடுவோம், ப்ரைவேட்டு கவர்மெண்ட் போடுவோம். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்க்கு வேணும்னா பிடிஎஸ் போடுவோம், பிடிஎஸ்லேயும் ப்ரைவேட் இருக்கும். அதெல்லாத்தையும் அப்ளை பண்ணாமே நம்ம என்ன பண்ணுவோம், சாய்ஸ் வந்து மாறி மாறி போகணும். இல்லை இது ஃபஸ்ட்டு எது செகண்ட் அதெல்லாம் வந்து கைடன்ஸ் வந்து ஆர்ஜிஆர் அகாடமியில் உங்களுக்கு இந்த ப்ராசஸில் உங்களுக்கு கைடன்ஸ் வேணும். எப்படி ஃபில்அப் பண்ணுறது, எது ஃபஸ்ட்டு போடுறது, எது செகண்ட் போடுறது, எது போட்டால் எனக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதெல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு சர்வீஸில் ஆர்ஜிஆர் அகாடமியில் நம்ம கொடுக்குறோம்.
இந்த சர்வீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இமிடியேட்டாக கால் பண்ணி 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டுட்டு நீங்கள் இமிடியேட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ஏன்னா நம்ம ஒரு 100 ஸ்டூடெண்ட் வரைக்கும் தான் இந்த சர்வீஸை கொடுக்க முடியும், எல்லாருக்கும் நம்ம கொடுக்க முடியாது. அதனால் இமிடியேட்டாக நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பே பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராசஸ், என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கணும் அது எல்லாத்தையும் வந்து ஆஃபீஸில் சொல்லிடுவாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிட்டீங்கன்னா ரிசல்ட் வந்து நம்ம ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட்டா? அப்போ நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணி நம்ம வந்து சப்மிட் பண்ண அப்புறம் நம்ம எவ்வளோ பே பண்ணணும், இன்கேஸ் பேமெண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் கொடுக்கணும். எப்போ நான் வந்து ப்ரைவேட்டில் கவர்மெண்ட் சீட் எடுக்க போகிறேன்னா 30,000, நான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுக்க போகிறேன்னா 1,00,000 ரூபாவும் நம்ம என்ன பண்ணணும், செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணணும். அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் சாய்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணதுக்கப்புறம் சாய்ஸ் லாக் பண்ணணும். அதுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க. அதில் சாய்ஸ் லாக் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு திருப்பி குஸ்னைட் பண்ணி க்ரூட்டினைஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன நம்மளுடைய எல்லாருடைய மார்க்கில் நான் சொன்னேன் இல்லையா, ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி நம்மளுடைய மார்க்குக்கு மேலே இருக்கிறவங்க எத்தனை ரேங்க் இருக்காங்க, நம்ம கீழே இருக்கிறவங்க எத்தனை இருக்காங்க, எனக்கு கொடுத்து என் மேலே கேட்டவனுக்குலாம் கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து கம்ப்யூட்டரே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அலாட்மெண்ட் லிஸ்ட்டை கொடுக்கும். அப்போ ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட் ஒன்று போடுவாங்க. அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டை என்ன பண்ணணும், நம்ம டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணுறப்ப நீங்கள் ஏற்கனவே தெரியும், நம்ம அது பேமெண்ட் பண்ணால் தான் நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை இதை எடுத்துக்கிட்டு தான் நம்ம காலேஜை போய் ஜாயின் பண்ணோம். ஆனால் அந்த ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இப்போ 18,610 அமௌண்ட் வந்து பே பண்ணால் தான் கவர்மெண்ட் சீட்டு வந்து வெளில வரும். ரைட்டா? அதே போல் ப்ரைவேட்டில் வந்து 4.5 4.35 அதை பற்றி டிஃப்ரெண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு காலேஜுக்கும் இல்லையா, அந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணால் தான் நம்ம ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு டவுன்லோட் பண்ணணும். இந்த அமௌண்ட்டு டவுன்லோட் பண்ண இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துக்கிட்டு தான் நம்ம காலேஜுக்கு ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் நேராக போய் நம்ம வந்து பார்த்துட்டு நம்மளுடைய சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அட்மிஷன் போட்டுக்கணும். ரைட்டா? இதுதான் ப்ராசஸ். டோட்டல் வந்து ரிசல்ட் வந்ததுலேருந்து காலேஜ் வந்து ஜாயின் பண்ணுற வரைக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும், இல்லை நான் ஏதாவது சொல்கிறதுல விட்டு போயிட்டேன் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கொடுங்க. இல்லை எனக்கு கால் பண்ணி டைரெக்டாக பேசணும் அப்படின்னா 9176552121 இந்த நம்பரில் எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ஓகே? ஆர்ஜிஆர் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா அப்ராடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அமிச்சிட்டு இருக்கோம், கவுன்சிலிங் ப்ராசஸ்லையும் ஹெல்ப் பண்ணுறோம், கிளாஸஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஜேஇக்கும் சரி, நீட்டுக்கும் சரி, ஐசருக்கும் இந்த மாதிரியான கிளாஸஸ், இல்லை எஸ்ஆர்எம் இந்த மாதிரிலாம் இன்ஜினியரிங் சம்மந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம வந்து கிளாஸஸ் வந்து கொடுக்குறோம். ட்ராப்பர்ஸும் இருந்தாலும் சரி, 11th 12th படிக்கணும்னாலும் சரி, படிச்சுக்கிட்டே பண்ணோம்னாலும் சரி, படித்து முடிச்சு பண்ணோம்னாலும் அனைத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கான ப்ராப்பராக கிளாஸஸ் பண்ணி அதுக்கான ரிசல்ட்ஸும் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த கிளாஸஸ் தேவைன்னாலும் எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் பேசலாம். ஓகே? தேங்க்யூ.